தர்காவுக்கு 50 மீட்டர் தாண்டி இருக்கிற தூபத்தூண்ல விளக்கேத்தினா அவங்க மனசு புண்பட்டுரும். கோவில் வாசல்லே 10 மீட்டர் கூட இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிலையை உட்கார வச்சு இந்த கோயிலுக்குள்ள போறவங்களாம் முட்டா பையா, அயோக்கிய பையா, காட்டு மிராண்டி நீங்க ஒரு சிலையை வச்சிருப்பீங்க. அப்ப எங்க மனசு புண்படாதா? எத்தனை சர்ச்சு வாசல்ல வந்து இந்த சிலையை வச்சிருக்கீங்க, பெரியார் சிலையை இந்த வாசகங்களோட. எத்தனை மசூதி வாசல்ல இந்த வாசகத்தை வச்சு நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப இந்துக்கள்லாம் இழிச்சவாயங்களா உங்களுக்கு? அப்ப இந்துக்களுக்கு மட்டும் ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? அப்போ இந்த திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் யாரை எதுக்குறீங்க? இந்துக்களை தான் எதுக்குறீங்க, இந்து கடவுள்களை எதுக்குறீங்க. அதனாலதான் இந்து கோவில் வாசல்ல மட்டும் நீங்க இதை வச்சிருக்கீங்க. இதே நாளைக்கு வீரமணி அவர்களையோ ஸ்டாலின் அவர்களையோ இந்து மதத்தில் மூட நம்பிக்கைகள் உள்ளது அப்படின்றாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இஸ்லாத்துல இருக்கா? சொல்லணும். தைரியமான ஆம்பளைங்களா இருந்தா வீரமணி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சொல்லணும், இந்து மதத்தில் மூட நம்பிக்கை உள்ளது, அதனால நாங்க இதை எதுக்குறோம். இஸ்லாத்துல மூட நம்பிக்கை இருக்கா இல்லையா? கிறிஸ்தவத்துல மூட நம்பிக்கை இருக்கா இல்லையா? கடவுள் மறுப்புங்கிறீங்க, எந்த கடவுளை மறுக்கிறீங்க? அதை தெளிவா சொல்லணும். அப்ப நீங்க கடவுளா அவங்களெல்லாம் நினைக்கவே இல்லையா நீங்க? இது ரெண்டு வகையிலுமே இழிவு தானே. அப்போ என்ன ஸ்டாண்டு, என்ன கொள்கை, என்ன சித்தம், ஒரு கர்மமும் தெரியாது.